History. So welcome to Mystic Infinity. இன்னைக்கு வந்து உங்க லவ் லைஃபை பற்றி யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க, வாட் யூனிவர்ஸ் டெல் அபவுட் யுவர் லவ் லைஃப், அதை பற்றி ஒரு ரீடிங் பார்க்கலாம். இது ஷார்ட் ரீடிங் தான். ஸோ உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க நேமை ரிப்பீட்டடாக 3 டைம் சொல்லிகிட்டே இருந்தால் நான் கார்டு சப்மிட் பண்ணுறேன். கார்டு எனர்ஜியோட கனெக்ட் ஆகிடுங்க. இது ஜென்ரல் ரீடிங், இது டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். கனெக்டிவோட லவ் லைஃப்பை பற்றி யூனிவர்ஸ் உங்களோட தாட்ஸ் என்ன, சொல்லுங்கள் யூனிவர்ஸ். கனெக்டிவோட லவ் லைஃப்பை பற்றி உங்களோட திங்கிங் என்ன, உங்களோட சஜஷன் என்ன, உங்களோட அட்வைஸ் என்ன. கார்டு ரிவீல் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி வச்சு பார்க்கும்போது இப்போ கரண்ட் லவ் எனர்ஜியில் வந்து தி ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கனெக்ஷனில் வந்து எனர்ஜி ஹீலிங், ஹோப், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. பாஸ்டில் ஏதாவது ஒரு ஹர்ட் ஆகியிருந்தால் கூட, டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்லோலி ஹீலிங் இருக்குது. ஸோ வந்து உங்கள் ஹார்ட்டில் வந்து இன்னும் நம்பிக்கை இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் எனர்ஜி வந்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா, உங்கள் இன்ட்யூஷனை வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சில விஷயங்களில் வந்து இப்போ வந்து ஃபுல்லி வந்து வெளியே தெரியாமல் இருக்கலாம். ஸோ சைலன்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் இன்னர் ஃபீலிங்ஸை சரியான டைரக்ஷன் வந்து காட்டும். ஸோ அதனால் வந்து இன்னர் ஃபீலிங்ஸை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேஷன்ஸாக இருங்க. கண்டிப்பாக வந்து ட்ரூத் வந்து ஸ்லோலி ரிவீல் ஆகும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எனர்ஜி வந்து மேனிஃபெஸ்டேஷன். அதாவது மெஜிஷியன் கார்டு வந்துருக்கிறதுனால மேனிஃபெஸ்டேஷன் இல்லை அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் விரும்பிய அந்த கனெக்ஷனை வந்து ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு வந்து ஒரு சான்ஸ் வரும். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து இனிஷியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ மெசேஜ் இல்லை அப்படின்னா கான்வர்சேஷன் வரலாம். ஸோ எஃபோர்ட் போட்டால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஜோடியாக் சைனில் பார்க்கும்போது நமக்கு வந்து அக்வாரியஸ், பீசஸ், ஜெமினி, விர்கோ ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. தேங்க்யூ.